வணக்கம் பிரைன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்து யூஆர் born அமெரிக்கன். 19 வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமா, நான் ஆரம்பத்துல மதுரைக்கு போய் நான் தமிழ் படிச்சேன். குரு சிஷ்ய முறையில தான் படிச்சேன். ஓகே. குரு வீட்டுல தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் அப்பொழுது படிச்சு எந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். உங்க நண்பர்கள் யாராச்சும் உங்களை இது பண்ணாங்களா? அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்க பேசுற மொழி அதை கேட்ட உடனே அது என்ன மொழி ரொம்ப அருமையா இருக்கு, அதை கேட்கும் போது தான் அது படிக்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. ஓ, அப்ப உங்களுக்கு அப்ப எந்த வருஷம் அது? இது 1992 அப்போலேருந்து நான் தமிழ் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற தமிழ் மொழிக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை, நண்பர்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் சுத்தமான தமிழ்ல கூட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு தூரம் பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் யார், ஆசான் யார்? KV ராமகோரி. அவர் ஆக்சுவலா அவர் சாராஷ்டிர பேராசிரியர் மதுரை தமிழ் பேராசிரியர். அவர்கிட்ட தான் நான் படிச்சிருக்கேன். அமெரிக்க பல்கலைக்கழகத்துல யாராச்சும் உங்களுக்கு பேராசிரியர்கள் கிடைச்சாங்களா? அவர் யுஎஸ்ல கூட முதிர்கலை பட்டம் தமிழ் இலக்கியம் ஜார்ஜ் ஹார்ட்டோட ஸ்டூடெண்ட் நான். அது 97 நான் படிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப அமெரிக்கால எங்க இருக்கிறீங்க? பிறந்து வளர்ந்த இடம் அது கலிபோர்னியா. அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா. சோ அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்து தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்கீங்க? கேட்டா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன், நான் தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள்லாம் கொண்டு வர போறேன், டைலக்ட்ஸை கொண்டு வர போறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எப்படி பாக்குறாங்க? அந்த எண்ணம் சொல்லும் போது ஆதரிக்கிறாங்க. ஆனா எதுக்குதான் பண்ணணும்ங்கிறது அது ஒரு பக்கம் வருது. ஆனா பரவாயில்ல, இவ்வளவு அக்கறை இருக்கும் போது சரி பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க.